நீங்க இந்த சமூகத்துல வரக்கூடிய மாற்றம் என்ன? இப்போ நான் வந்து கடந்து வந்த பாதைகள் இவங்க சொன்னது மாதிரி எல்லா கஷ்டங்களையும் தான் நான் அனுபவித்து வந்திருக்கேன் சார். என்னை ஒருத்தவங்க கேட்டாங்க, நான் ஒரு இப்போ மேரேஜுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தப்ப இவ சாப்பாடு லேட் ஆகிடுச்சின்னு என்னை ரொம்ப இரிட்டேட் ஆகி என்னை கில்ல ஆரம்பிச்சிட்டா. அந்த டைமில் வந்து அவங்க பார்த்துட்டு, எதுக்கு இந்த குழந்தைய இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? கல்யாணத்துக்கு கூட்டிட்டு? ஆமாம், கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, அப்போவே இந்த குழந்தைய கொண்டு போட்டிருக்க வேண்டியதானே. கொன்று போட்டு? ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் வந்து அந்த நேரத்துக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நான் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேன். நான் எவ்வளோ வளர்த்து கொண்டு வந்துட்டேன். இவளையும் இந்த சமூகத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இவளை இண்டிபெண்ட்டாக இன்றைக்கி எல்லாமே பண்ணிக்குவாவ. என் பேர் தேவி சார், திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து வரேன். பாப்பாக்கு எத்தனை வயசு ஆகுதுமா? பாப்பாவுக்கு 12 வயசு ஆகுது சார். பட் நீங்கள் எப்போ ஆக்சுவலாக பாப்பாக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு அவங்க பிறந்ததுலேருந்தே பிரச்சனை இருக்குது சார். நடக்க மாட்டாங்க. கழுத்து நின்னதெல்லாம் கூட லேட் ஆயிடுச்சு. 1.5 வயசுக்கு மேலே தான் கழுத்து நின்றுச்சு. அப்புறம் நானே பாப்பாவை அவங்கக்கிட்ட பேச பேச்சு கொடுத்து அப்புறமா அவங்கள நல்லா ஒரு பேச்சு திறமையோட இப்போ நல்லா பேசுவாங்க சார். ஓகே. என்ன படிக்கிறீங்க நீங்க? 7th ஸ்டாண்டர்ட். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஓகே. உங்களுக்கு அம்மானா எவ்வளோ பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். ஏன்? என்னை வந்து வீட்டில் நல்லா பார்த்துக்கிறாங்க பத்திரமா. அதே மாதிரி டேடியும் வந்து எங்கேயாச்சும் போனால் தூக்கிட்டு போவா. டேடியும் பிடிக்கும். இந்த பொண்ணு எதிரே கேட்பாங்க, ஏன் கண்ணு இப்படி இருக்குது, காலுக்கு இப்படி இருக்குது, கை இப்படி இருக்குது, ஏன் ஊசி மாதிரி இருக்குது அப்படிலாம் கேட்பாங்க. எங்கன்னா கூட்டின்னு போனால் கூட கண்ணு ஏன் இப்படி இருக்குது, அந்த மாதிரி எல்லாரும் வந்து அந்த பாப்பா எதிரே கேட்காம நீங்கள் பார்க்குறீங்களா, அதோட போயிட்டா கூட பரவாயில்ல, அவள் எதிர கேட்டு அவளை மனசு கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் போதும் சார். எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சார் அதெல்லாம் நினச்சி. நீ அப்படி யாருக்கா இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறியாமா? உன்னை வந்து யாரோ ஒருத்தங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன் இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? அவங்க முன்னாடி தான் வந்து நான் பெரிய ஆளாகி அவங்க முன்னாடி போய் நிற்கிறேன். என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? டாக்டர் ஆவேன். டாக்டர் ஆகிட்டு என்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். உங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க நினைக்கிறீங்களா? ஆமாம். சூப்பர் 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 சூப்பர். நல்லா படிங்க. ஓகேவா? என்ன ரேங்க் வாங்குறீங்க இப்போ? நான் ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த மாதிரி தான் சார் வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் ரேங்க் வாங்குறான். நார்மல் ஸ்கூலில் தான் சார் சேர்த்துருக்கேன். ஆமாம் சார், கவர்மெண்ட் ஸ்கூலில். பாட்டு பாடுறியாம்மா? கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று. கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று. கலந்தாட கை கோர்க்கும் நேரம் கண்ணோரம் ஆனந்த ஈரம். முத்தேயன் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா நீ பாடமா. கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று. சூப்பர்மா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப நல்லா பாடினீங்க. சரிங்களா சார்? என் பேர் வந்து மீரா. ஓகே. எத்தனை வயசு ஆகுதுமா பொண்ணுக்கு? பாப்பாவுக்கு வந்து 8 வயசு ஆகுது சார். ஜோசிகா பேர். எப்போ கண்டுபிடிச்சிங்க பாப்பாக்கு இந்த சவால்? 2.25 வயசுலேயே கண்டுபிடிச்சிட்டோம் சார். அது கூட எனக்கு தெரியல. பக்கத்தில் உள்ளவங்க வந்து ஜோசிகான்னு கூப்பிட்டேன். அவள் பார்க்க மாட்டேங்கிறா, இமீடியட்டாக ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு போய் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி 3 மாதம் ஆச்சு. 6 வயசில் தான் நிப்மாடுக்கு கூட்டிகிட்டு வந்தா சார். நம்ம உள்ளே போயிட்டோம்னா போதும் சார், அது ஃபுல்லாகவே தெரப்பி எல்லாமே ஃப்ரீ தான் நமக்கு. அங்கே வந்து அந்த 4 வருஷம் வந்து நிறைய தெரப்பி கொடுத்து அந்த டீமே வந்து இந்த குழந்தைக்கு செயல்படுறாங்க. சைக்காலஜி பிரகாரம் இந்த குழந்தைக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க.